ஹலோ மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆயா வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆயா வீட்டில் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சீசன் வந்துட்டாலே போதும், எல்லார் வீட்லேயும் மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருவாங்க. இன்றைக்கி நம்மளும் மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா சுத்தம் பண்ணிடலாம். அதில் பால்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே ஊறுகாய் போடுறதுக்கு 4 மல்கோவா மாங்காய் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த மாங்காயில் வேணும்னாலும் ஊறுகாய் போட்டுக்கலாம். மாங்காய் ஊறுகாய் செய்யும் போது மாங்காயில் எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அதனால மாங்காவை ஒரு துணியில் நல்லா தொடச்சி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. ஊறுகாய் செய்கிறதுக்கு மிளகாத்தூள் தேவை. நீங்கள் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிளகாவை வறுத்தரைச்சி சேர்த்துக்கோங்க. மாங்காயில் இருக்க ஈரம்லாம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை அரிஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே நாங்கள் மாங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நறுக்குனதும் மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நறுக்கின மாங்காவை 2 மணி நேரத்துல இருந்து 1 நாள் வரைக்கும் கூட நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது மாங்காய் எல்லாத்தையும் நறுக்கியாச்சு. அதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ மாற்றி வச்சிடலாம். இங்கே நாங்கள் 4 சின்ன மாங்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நிறையா உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுறலாம். நாங்கள் இங்கே மாங்காவை மண் சட்டியில் தான் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட மண் சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் டப்பர்வேர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் வெசல், அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் வெசல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுற எவர் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மாங்காயில் இருக்க புளிப்பும் உப்பும் பாத்திரத்தை அரிச்சிரும். இப்போ மிளகாய் காஞ்சிருச்சு, அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு வெந்தய பொடி தேவை. நாங்கள் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஊறுகாய்க்கு தேவையானதை தாளிச்சிடலாம். ஊறுகாய்க்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சதும் அந்த சூட்லேயே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே 6 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஊறுகாய்க்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 hours later. இப்போது மாங்காய் 2 மணி நேரம் ஊறிருக்கு. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தய பொடியும் தாளித்து வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாயை ஈரம் இல்லாமல் ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஊறுகாய் நல்லா வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதை தயிர் சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான ஊறுகாய் ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆயா வீட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.